இன்னைக்கு நம்ம எம்எஸ் தோனி அவர்கள் யாரும் பார்த்திராத அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாத ஒரு செம்மையான ரன் அவுட்டை லக்னோ அணிக்கு எதிராக கடைசி ஓவரில் நிகழ்த்தியிருக்காரு. அந்த வகையில் கடைசி ஓவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லக்னோ அணிக்கு எதிராக வீசிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு ஒயிட் பால் ஒன்று, ஒரு வைடு இல்லை பல வைடு போட்டார். அதில் ஒரு ஒயிட் பால் ஒன்று நம்ம தோனி அவர் கைக்கு போக உடனே அங்கே ஸ்ட்ரைக்கில் நின்றுட்டு இருந்த சமத், அதுக்கப்புறமா ரிஷப் பண்ட் இரண்டு பேருமே கேப்பில் ஒரு ரன் ஈஸியாக ஓடிடலாம் அப்படின்னு ஓடி இருக்காங்க. ஸோ இதை டக்குன்னு பார்த்த நம்ம எம்எஸ் தோனி பாலை உடனே இந்த கையில் இருந்து அந்த கைக்கு மாற்றி மாமூல வேகமாக கையில் நேர்வாட்டமாக பந்து த்ரோ பண்ணாமல் இப்படி கீழே இருந்து உருட்டி விடுற மாதிரி தான் நம்ம தோனி அவர் அந்த நேரத்தில் கொஞ்சம் வாட்டம் இல்லாமல் தான் பந்தை தூக்கி போட்டார். இது பந்து ஸ்டம்பில் போய் படாது அப்படின்னு சமத் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அசால்ட்டான ரன்னிங்கில் ஓடிட்டு இருந்தார். ஆனால் பால் கரெக்டாக போய் ஸ்டம்பில் அடிக்க சமத் அவுட் ஆகி வெளியேறினார். ஸோ இது பார்க்க ஒரு சாதாரண ரன் அவுட்டாக இருந்தாலும் தோனி அவர் நின்றுட்டு இருந்த பொசிஷன், அந்த சூழ்நிலையில் அவர் கரெக்டாக அந்த பாலை ஸ்டம்பை பார்த்து அடிப்பாருன்னு யாருமே சத்தியமாக எதிர்பார்க்கல. ஆனாலுமே கரெக்டாக ஸ்டம்பில் அடிச்சதால ஒரு விக்கெட்டும் கிடைச்சது நம்ம சிஎஸ்கே அணிக்கு. அந்த நேரத்தில் இது முக்கியமான பிரேக் த்ரூவாகவும் இருந்தது. அந்த வகையில் தோனி அவருடைய இந்த ஸ்டம்பிங், அதாவது அந்த கரெக்டான அழகான த்ரூவை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்களா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.